உங்களுக்கு இந்த பசங்களாம் கொடுத்து வச்ச பசங்க அப்பப்போ தோணும் தானே உள்ளுக்குள்ள, உண்மையை சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கேரவன் ஒரு நல்ல ஃபெசிலிட்டி தான், நம்ம ப்ரைவசி எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த டைமில் எல்லாருமா ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ஃபுல்லாக சேர்ந்து சாப்பிட்றதுல ஒரு பெரிய சந்தோஷம் இந்த கேரவனில் இல்லாமல் நம்ம சேர்ந்து உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசி சிரித்து அப்படியே வந்து பண்ணும்போது அது கொஞ்சம் சீனுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப்ஃபுல். இப்போ நான் சொல்கிறது அந்த வைப்லேயே நம்ம கேரவன் இருந்து கூட கமல் சார் ஒரு நாளைக்கு கூட பஞ்சதந்திரத்துக்கு கேரவன் போன கிடையாது. நாங்கள் 5 பேர் சேர்ந்து உட்காருவோம், 5 பேர் சேர்ந்து வெளில உட்காந்து சாப்பிடுவோம். எப்படினாலும் அந்த 5 பேர், நாகேஷ் சார் கூட நம்ம சேர்ந்து உட்காருவார். கிரேசி மோகன் இருப்பார். ஆக்சுவலாக மோர் தென் ஃபெசிலிட்டி, இந்த ஒன்றா இருக்கிறப்ப கிடைக்கிற வைப் வந்து ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆக்சுவலாக அதுதான் மிஸ் ஆகுதுன்னு அவர் பார்க்குறாரு. நல்ல நுட்பமான பார்வை இது. ஆக்சுவலாக வெல் டேலண்டடுங்கிறது என்னென்னா, மற்ற நம்ம காலையில் ஒரு சீன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வேறு அவங்க எடுத்து போய் கேரவனில் உட்காந்து படுத்து தூங்கி சாயந்தரம் 5 மணி என்ன அது பேலன்ஸாக என்ன எடுத்தோம் காலையில் கொடுங்க, அது போய்டும், அந்த கனெக்ஷன் போய்டும், ரித்தம் மிஸ் ஆகிடும்னு ஃபீல் பண்ணுறது. அதுதான் இது. நம்ம வேனில் போகும்போது கிரேசி மோன் உள்ளே ஏறி உட்காந்தாச்சு, அந்த பக்கம் உட்காந்தாச்சு, நாகேஷ் சார் ஒன்று சொல்லுவார், கமல் சார் ஒன்று சொல்லுவார், நாங்கள் ஒன்று சொல்லுவோம். அப்படி இம்ப்ரோவைஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. தென்னாலி அப்படி தான் இருக்குது. கமல் சார் போய் கேரவனில் உட்கார ஒன்றும் கிடையாது. அண்ட் ஐ ஃபீல் ஷூட்டோட ஸ்பீடும் சார், அதாவது கொஞ்சம் அந்த இமோஷனல் கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்குங்க சார். அது வந்து இப்போது ஐ டோன்ட் வாண்ட் நேம் த ஃபிலிம். நான் ஒரு படம் பண்ணும்போது ஒரு படம் ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு நான் வேறு படம் போய் முடிச்சுட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட அடுத்த ஷெட்யூலுக்கு வரும். அப்போ அந்த ப்ரீவியஸ் சீனுக்கும் இந்த சீனுக்கும் எனக்கு டோட்டலாக கட் ஆகிடுச்சு. அது அப்போ என்ன பண்ணோம், அப்போ என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தோம், அதுலேருந்து நம்ம இப்போ என்ன கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணோம், ஃபிசிக்கலை தாண்டி மென்டல் இமோஷனல் கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்குல்ல சார். ஒரு கைண்ட் ஆஃப் அ ஃபேக்ட்ரி மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு ஃபீல் ஆகுறீங்களா அப்படின்னு தோணுது சார்.